தமிழாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சார், தொடர்ச்சியா தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும்போது இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. சில திரு பாண்டிய அவர்கள் எடுத்த ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இந்தியா டுடேல ஒரு கருத்து கணிப்பை சம்மப் பண்ணி ஒரு கட்டுரையா போட்டிருக்காங்க. அப்புறம் வெவ்வேறு சில சில சின்ன சின்ன கருத்து கணிப்புகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. சில கருத்து கணிப்புகள் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், விஜய் வந்து ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குவாரு, ஒரு 15-20% வாக்குகளை வாங்குவாருன்னு. இன்னொரு சைட்ல திமுக கூட்டணிக்கு தான் அப்ரண்ட் இருக்கு, அவங்க தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. காரணம் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வந்து அந்த இது கரெக்டா ஜெல்லாகாம இருக்கு அப்படின்ற சில பார்வைகளோட முன்வைக்கிறாங்க. விஜய் வந்து யங் ஓட்டர்ஸை கவர் பண்றாரு, பட் அன்டெஸ்டட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அதை முடிக்கிறாங்க. ஸோ இப்போ திடீர்னு இந்த கருத்து கணிப்புகள்லாம் வரதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு எலெக்ஷனை நோக்கி ஒரு ஸ்டேட்டோ ஒரு நேஷனோ போகும்போது இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் சகஜம் தானே. இந்தியா டுடேலேயே கூட இந்த வாட்டி அவங்க கட்டுரையில எழுதியிருக்காங்க. அவங்களே மூணாவது நேஷன் சொல்லிட்டு எப்படி ஒரு பீரியாடிக்கலா 3-4 மாசத்துக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து பண்ணும்போது லாஸ்ட் டைம் பண்ணும்போது ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் கேண்டிடேட்ல ரொம்ப ஹையஸ்ட் ஓட்டு வாங்கி இருந்தார் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து விஜய் இருந்தார். விஜய்க்கு அப்புறம் தான் எடப்பாடி இருந்தார். அது CNN நினைக்கிறேன் அவங்க பேரு. CNN News 18. CNN News 18. இல்ல இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்துக்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்ல ஒரு வாரப்பத்திரிகை புலனாய்வு பத்திரிகை ஒரு இது பண்ணுவாங்க. அவங்க ஒரு 55% திமுக வின் பண்ணும் அப்படின்ற வருவவங்களுக்கு வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேற நீங்க சொல்ல மாதிரி பாண்டியெல்லாம் கூட பண்றாங்க. இப்படி இந்த கருத்துக்கணிப்புல என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருக்கிற பொசிஷன் என்ன ஆக்சுவலா திமுக கூட்டணி திமுக தலைமையில தேர்தலுக்கு இன்னும் ஒரு 8-9 மாசம் இருக்கு. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. எதுக்கு என்ன கூட்டணி இருக்கு? சீமான் தனியா இருக்காரு, விஜய் தனியா இருக்காரு, அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்கு. அதுல வேற யாரும் இருக்காங்கன்னு தெரியல. வாசல்லாம் வந்து நம்ம பெரிய ஒரு ஃபோர்ஸா எடுத்துக்க முடியாது. அப்படி வச்சிருவாங்க. ஸோ திமுக பாஜக அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்கு. அப்போ 3 பிரிஞ்சிருக்கு. அப்போ ரொம்ப சிம்பிள் கணக்கு. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் 3 பிரியுது, திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகள் அதுக்கு வந்து சேரும். திமுக பெண்களை கவர்ற மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கு, திமுக அதிகாரத்துல இருக்கு, அதோட கூட்டணி பலமா இருக்கு. அப்போ அந்த பாயிண்ட்ல வந்து அது ஸ்கோர் பண்றதை பார்க்கணும். அப்போ எதுக்கு வந்து கூட்டணி பலமானால் அப்படின்ற ஒரு கேள்வி அங்க வருது. அப்போ இந்த சூழல்ல இன்னைக்கு எடுக்கிற கருத்து கணிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி பலமா இருக்கு, வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு தேதியில இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு தேதியில அதிமுக வெற்றி பெறும்னு ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு சொன்னா அது அந்த கருத்து கணிப்பு எடுக்கவங்க சார்ந்திருக்கிற அவங்க என்ன மாதிரி அவங்க சார்ந்திருக்காங்களோ அந்த அவங்களுடைய மனநிலையை பொறுத்த விஷயம் இல்லை. அவங்க எந்த பக்கம் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு அடிப்படை ஒரு பேசிக் கால்குலேஷன் தான். ரெண்டாவது வந்து விஜய்க்கு வந்து 30% இருக்கு, 25% இருக்குலாம் வந்து கொஞ்சம் அதிகபட்சமான கணக்கு ஆக்சுவலா. அதெல்லாம் அவ்வளவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால வந்து இப்ப பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து திமுக அணி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எதிர்க்க ஒரு அணி அமையாத இருக்கும்பொழுது அதிமுக தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்ற கணக்கு விஜய் தனியா நிற்கும் போது திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கும் போது சீமான் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கும் பொழுது எப்படி வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு? பாஜகவுக்கு எதிரான ஓட்டிங் ஒரு பெரிய கணிசமான ஓட் பேங்க் இருக்கு. நான் பல இடங்கள் சொல்ற மாதிரி திருப்பி வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்றது தமிழ்நாட்டுல வெறும் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. பாஜகவுடைய செயல்பாடுகள் பிடிக்காம, கொள்கைகள் பிடிக்காம ஒரு பெரிய குரூப் வெளியில இருக்கு. பல பேர் வந்து ஒரு அதோட பிளவுவாத அரசியல், மத அரசியல் எல்லாம் பிடிக்காம மைனாரிட்டி அல்லாத ஒரு பெரிய லட்சக்கணக்கான வாக்கு வங்கி இருக்கு. அது பிளஸ் மைனாரிட்டி ஓட்டு சேரும்போதுதான் திமுக வெற்றி பெறுது ஆக்சுவலா. அதனால வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டு பலமா இருக்கும்போது அது திமுக நேரடியா போய் சேரும் பொழுது அதை பிரிக்கிறதுக்கான முயற்சியில விஜய் இறக்குறாருன்றது வேற விஷயம். அது அதிமுக கிடைக்காது, ஏன்னா பாஜக கூட. அதனால விஜய் இறக்குறாரு, அது வேற விஷயம். விஜய் எவ்வளவு தூரம் வெற்றி பெறுவார் சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் இன்னும் தீவிரமான ஒரு பாஜக எதிர்ப்புகளை அவர் எடுக்கல. கேட்டா நடக்க போற எலெக்ஷன் தமிழ்நாடு எலெக்ஷன் தானே அப்படின்றார். ஆனா அவர் என்ன புள்ளி வைக்கிறாருன்னா திமுகவும் பாஜகவும் நெருங்கி வருதுன்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது மூலமா அந்த ஓட்டர் எடுக்கணும்னு ட்ரை பண்றாரு. அதுல அவர் எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆவார் நமக்கு தெரியாது. சோ இந்த சூழல் இருக்கிறப்போ இப்ப எடுக்கிற எல்லா கருத்து கணிப்புகளும் அதிமுக வெற்றி பெறும், எடப்பாடி முதல்வர் எடுக்கிற எல்லா கருத்துகளும் ஒரு சார்பான கருத்து கணிப்புகள் தான். அதுல எந்த அளவு வந்து யதார்த்தத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பாண்டிய எடுத்தாலும் சரி, வேற ஒருத்தர் எடுத்தாலும் சரி, அதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்றதுதான் சாதாரண ஒரு அரசியல் நோக்கர் அவருக்கே தெரியும். தமிழ்நாட்டுடைய மனநிலை இன்னைக்கு
ஆனா இதுவே 10 மாசம் கழிச்சு இருக்குமான்னு என்னால சொல்ல முடியாது. எதுக்கு ஒரு கூட்டணி எப்படி அமைதுன்றத போட்டு அது மாறும். இல்ல ஒரு ட்ரெண்ட் இப்படிதான் அந்த இது இருக்கு, மூடு இப்படிதான் இருக்கு, திமுகக்கு எதிராக மக்கள் ஒரு மனநிலையில இருக்காங்க, அதிமுக வந்து வெற்றி பெறது ஏன்னா கூட்டணி பாஜகவோட வந்திருக்காங்க, விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாருன்னு ஒரு ட்ரெண்டை தானே அது அப்படி நீங்க பாக்கலையா? ஒரு ட்ரெண்டை காட்டுது அப்படின்னு பாக்கலையா? பாஜக வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ், அது வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் ஃபோர்ஸ். அது வந்து ஒரு இந்துத்துவ விஷயத்தை வச்சே வந்து அவங்க ஓட்டை கவர் பண்றாங்க. அது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பாதகமான ஒரு விஷயம். அதுக்கு எதிர்நிலை தான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. அதனால பாஜக வந்து மாறி இருக்குன்னு சொல்றாங்களே சார். மாறி இருக்கு, ஒவ்வொரு எலெக்ஷனும் சொல்லிட்டு இருக்காங்க. மாறின மாதிரி தெரியல. வரப்போற எலெக்ஷனுக்கு மாறுமான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து வெறும் இந்த மதவாதம் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு பாஜக, மத்திய பாஜக என்ன பண்ணுது ஆக்சுவலா, என்ன நிதி கொடுக்காத இருக்கு, எப்படி கவர்னர் மூலமா குறைச்சல் கொடுக்குது, எப்படி இந்திய திணிக்குது, பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ அந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகள், மத்திய அரசாங்கத்தோட செயல்பாடுகள் பிளஸ் பாஜக வைக்கிற மதவாதம் போன்ற விஷயங்கள், அதுக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டுல கண்டிப்பா இருக்கு. சோ அந்த ஓட் பேங்க் வந்து நீங்க வந்து அது பாஜக கூட இருக்கிறதே நெகட்டிவான ஒரு விஷயம் தான். நீங்க சொல்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் செட் பண்ணலாம். அதாவது திருப்பி ஒரே விஷயத்த சொல்லி நீங்க வச்சுக்கோங்க, பைபிள்ஸ் மாதிரி பொய்களையும் உண்மையாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அது மாதிரி விஷயங்கள் வந்து அதிமுக வின் பண்ணணும் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது ரியாலிட்டிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இதே மாதிரி நெகட்டிவ் செட் பண்ணீங்கன்னா சாதாரண ஒரு பாமரனுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு போட்டுருக்கு, நல்லா வந்துட்டு போட்டுருக்கு, விஜய் வந்து 22% வாங்கியிருக்காரு, விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு எம்ஜிஆரோட பெரிய ஆளா வந்துருக்கு விஜய் அப்படின்னா வாங்க. விஜய் அதிகமான இடங்கள் வாங்குறது பாஜக அதிமுக கூட்டணிக்கு எந்த விதத்துல சந்தோஷம்? திமுக ஓட்டை தான் பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. திமுகவுக்கு போற ஓட்ட அவர் பிரிக்க மாட்டாரு, திமுக எதிர்ப்பு ஓட்ட தான் பிரிக்கிறார். இல்ல அவர் திமுக கிட்ட இருக்கிற சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறாரு. பிரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். சிறுபான்மையினர் அவர் நம்பி ஓட்டு போட மாட்டாங்க சார். நீங்க சொல்ற கேட்டுக்கோங்க, காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணி இருக்கோ அந்த கூட்டணி தான் சிறுபான்மையினர் நம்புவாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சிறுபான்மையினருக்கு இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. சிறுபான்மையினருக்கு என்ன பண்ணிருக்கீங்க? வக்ஃப் பில் கேஸ் போட்டா போறமா? நீங்க பாஜக வந்து என்ன சார் களமாடுறீங்க? தீவிரமா என்ன களமாடிருக்கீங்க? ஒண்ணுமே களமாடலையே. நீங்க எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது நாட்டுல, நிதி கொடுக்காத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. நீங்க பாஜக கேள்வி கேட்கிறீங்களா? எதுக்காக கல்வி நிதி கொடுக்காத இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? உங்க பெரியாரை பிடிச்சி கனாபினான்னு பேசுறாங்க, நீங்க கொள்கை வழிகாட்டியா வச்சிருக்கீங்க, நீங்க ஏதாவது எழுதி பேசுறீங்களா? கேட்கிறேன். அதனால வந்து தீவிரமான ஒரு எதிர்ப்புகளை யார் எடுக்கிறா? இவங்க தான் திமுக கூட்டணி தான் எடுக்கிறாங்க. அதனால வந்து இவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரியான ஒரு திருப்பி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். விஜய் எவ்வளவு ஓட்ட பிரிக்கிறாரோ அவ்வளவு கூட திமுக எதிர்ப்போட்டதான் பிரிக்கிறார். அதிமுக பாஜக ஓட்டு குறைஞ்சிடும், மூணாவது போர்ஸா போகும். அதை எப்படி அந்த மனநிலை எப்படி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு தெரியல கருத்து கணிப்பாளர்களுக்கு. இல்ல சார், இப்போ விஜய் வந்து ஒரு 10-12% அவருக்கு ஒரு டபுள் டிஜிட்ல அவருக்குன்னு இருக்கிற ஒரு வாக்கு வங்கி, மீதி இருக்கிற வாக்கு வங்கியில திமுக கிட்ட இருந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கி, திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி, பிரிஞ்சதுல ஒரு வாக்கு வங்கி, இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த 20 நெருங்குதுங்கிறது தான் அந்த கணக்கா இருக்கு. விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிற வாக்கு வங்கி 12% யார் சொன்னாரு? டபுள் டிஜிட் வந்துருவாருன்னு ஒரு பார்வை இருக்கு. அதெல்லாம் ப்ரூவ் ஆகல. அன்டெஸ்டட். அதே மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்கு அவருக்கு தான் போகணும்னு எப்படி சொல்ல முடியும்? அது மூணாவது பிரிவுல சீமானும் திமுக இருக்கிறாரு, நீங்களும் இருக்கீங்க, அதிமுக பாஜகவும் இருக்குது. அப்ப எதிர்ப்பு ஓட்டு மூணாவது பிரிவு இல்ல. சோ அதனால திமுகவுக்கு போற ஓட்டை நீங்க பிரிக்க முடியாது. போற ஓட்டு கரெக்டா போய் சேரும். அவங்க பெண்களுக்கு பண்ணிருக்கிற திட்டங்கள் காரணமாக போகும், இல்ல அவங்க கூட்டணி பலம் காரணமாக போகும், இல்ல திமுகவுடைய சொந்த பலம் காரணமாகவும் போகும். ஆட்சியில் இருக்கிறதுனால தேர்தல் நேரத்துல வேறு பல வேலைகளை அவங்க செய்வாங்க, அதன் மூலமாக கூட அவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த அடிப்படையில வந்து விஜய் ஓட்டு போடுறீங்க? அவர் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்கன்றதுதான் அதுவே நமக்கு இனிமேதான் டெஸ்ட் ஆக போற ஒரு விஷயம், இனிமேதான் தெரியக்கூடிய ஒரு விஷயம். அதனால அவருக்கு இன்னும் நடுநிலை மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஏதோ அதிமுக பாஜக கூட்டணி தனியா இருக்கும் பொழுது என்ன கேட்டா அதிமுக பாஜக பாமக தேமுதிக புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் ஓபிஎஸ் தினகரன் இந்த கூட்டணி அமைஞ்சது வச்சுக்கோங்க. இதுதான் திமுகவுக்கு நேர் எதிராக மக்களால ஒரு ஆல்டர்னேட் கூட்டணியா பார்க்கப்படும். விஜய் பார்க்கப்பட மாட்டார், விஜய் ஓரம் கட்டப்படுவார், சீமான் இன்னும் ஓரம் கட்டப்படுவார். அதுதான் பாயிண்ட். ஆனா அது அமையுமான்னு தெரியாது. அது அமையுமான்னு தெரியல. தேமுதிகவையும் பாமகவையும் அதிமுக எப்படி டீல் பண்ண போது இந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் மூலமா தெரிய வந்துடும். தேமுதிக அங்க போறதா இல்லையா, பாமக அங்க போறதா இல்லையான்னு இவங்க எடுக்கிற முடிவுல தெரிய வந்துடும். அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு பக்கா கூட்டணி, ஒரு பர்ஃபெக்டான கூட்டணி அமையாத போது, இப்ப கூட்டணியெல்லாம் சிதறண்டு இருக்கும் போது, இந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு டெஸ்டா எந்த விதமான ஒரு பரிசோதனைக்கும் உள்ளாகாத விஜயோட வாக்கு வங்கியை நீங்க கண்ணாபின்னா நீங்க ஹைப் பண்ணி காட்டுறது இருக்குல்ல, அது வந்து எந்த விதத்துல ரியாலிட்டியோட யதார்த்தத்தோட பொருத்தமா இருக்கும். கரெக்ட். ஆனா இப்ப என்னன்னா சார், இப்ப விஜயோடைய வாக்கு தகுந்த ஈக்குவலா
முதலமைச்சர் ரேஸ்ல நீங்க சொன்ன மாதிரி இந்தியா டுடே ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி எடுத்ததுல விஜய் 2வது இடத்துல இருக்காரு, இபிஎஸ் 3வது இடத்துல இருக்காரு. ஆனா இன்னைக்கு சமீபத்துல வர கருத்து கணிப்புகள்லாம் நாம பார்க்கும்போது அந்த இடத்த இபிஎஸ் ஒரு 40% கிட்ட வராரு, அவர் முதலமைச்சர் ரேஸ்ல முந்துறாரு அப்படின்ற ஒரு பார்வை. நீங்க இன்னொரு சில இந்தியா டுடே மாதிரி கருத்து கணிப்புல ஸ்டாலினுக்கு தேசிய அளவுல ஒரு பெரிய இமேஜ் வந்திருக்கு, அவரோட இமேஜ் தான் திமுகவை பெரிய அளவுக்கு ஹோல்ட் பண்ணுது, வாக்குகளை உயர்த்துது, ஸோ மறுபடியும் அவர் தான் முதலமைச்சர் வருவாருன்ற ஒரு பார்வை. ஒரு 30-41 ஆனா இங்க ஸ்டாலின் தான் அப்படின்னு ஒரு வெவ்வேறு பார்வை வருது. இந்த இடத்த எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? திமுகவுக்கு ஆல்டர்னேட் தனிமனித திமுகவுக்கு ஆல்டர்னேட் அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி. ஓகே சார். அதுவே வந்து அந்த பொசிஷன்ல அது இருக்கா இல்லையாவது வரப்போற தேர்தல் வந்து தீர்மானிக்கும். விஜய் உள்ள வந்திருக்காரு, அவர் அண்டர்ஸ்டாண்டா இருக்கார், எதிர்பார்க்கிற அளவுக்கு விஜயோட அதிமுகவோட ஈக்குவலா கூட ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல வாக்காத போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த 2வது பொசிஷன்லயே அதிமுக இருக்காங்கிறது டவுட்டா இருக்கு. எடப்பாடி இந்த தனிமனித ஆளுமை, அவரோட ஆளுமை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அந்த இது என்ன இருக்கு, அவருக்கு என்ன புதுசா பண்ணிட்டாரு, அவருடைய ஆளுமை இன்க்ரீஸ் ஆகுது. அவருடைய ஆளுமை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அவர் செய்த காரியங்கள் என்ன? ஆக்சுவலா 46% ஜெயலலிதா காலத்துல இந்த ஓட்டு வங்கி இன்னைக்கு 20-21% குறைஞ்சிருக்கு. இந்த 16ல இருந்து இன்னைக்குள்ள 10 வருஷத்துக்குள்ள அது குறைஞ்சிருக்கு இல்லையா? எத்தனை % குறைஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட 26% குறைஞ்சிருக்கு. 46ல இருந்து 20 வந்திருக்கு. அப்போ இவருடைய ஆளுமை நல்லா இருந்ததுன்னா இவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டா அவர் 2 முறை வின் பண்ணிருக்கோம். சரி, அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல தோல்விகளை தழுவிட்டு இருக்காரு, பல தேர்தலில் ஒரு நிக்காதே இருக்காரு, இடைத்தேர்தலில் நிக்காதே இருக்காரு, விக்ரவாண்டியில அவர் நிக்கவே இல்லை. உண்மையிலேயே அவர் ஆளுமை மேல ஒரு நம்பிக்கை இருந்தா அவர் ஆளுமை இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆக்சுவலா இல்ல ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைக்கிற வேலையில இருக்கிறாரு, திமுகக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக்குறதுக்கான முயற்சியில இருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கு மாற்ற அதிமுக தலைவர் எடப்பாடி அந்த இடத்துல அவர் கொஞ்சம் உயர்றாரு இல்ல? திமுகவுக்கு மாற்ற அதிமுக இதுவரை இருந்த நிலைப்பாடு இனிமே அந்த நிலைப்பு இருக்குமான்னு தெரியாது விஜய் அங்க இருக்கிறதுனால. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இமேஜ் இம்ப்ரூவ் பண்ற அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஆக்சுவலா ஸ்டாலின் வந்து ஒரு கட்டத்துல வந்து மத்திய அரசு எடுத்து போராடுறாரு, கேஸ போட்டாரு, கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் மசோதா பாஸ் பண்றதுக்கான டயத்தை பிக்ஸ் பண்ணாங்க. தொடர்ந்து வந்து செல்வம் குரல் கொடுத்துருக்காரு, ஃபண்ட்ஸுக்காக குரல் கொடுக்குறாரு, மொழி திணிப்புக்காக குரல் கொடுக்குறாரு, பல விஷயம் கல்வி நிதிக்காக குரல் கொடுக்குறாரு, பல விஷயங்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு. ஸோ இதன் மூலமாக ஒரு ஆல் இந்தியா ஒரே நாள் இதுக்கு தொகுதி மறுசீரமைப்பு குரல் கொடுக்குறாரு, வக்கோடு பில்லுக்கு குரல் கொடுக்குறாரு. ஆனா இதே மாதிரி இருக்கும்போது இவர் எந்த அடிப்படையில இவர் வந்து ஒரு தன்னுடைய இமேஜை இம்ப்ரூவ் பண்ற அளவுக்கு போயிருக்காரு. இவர் வந்து ஆல் இந்தியா ஸ்டேஜ் இவருக்கு வருது, ஆல் இந்தியா ஸ்டேஜ் வருது. பிரைம் மினிஸ்டர் வந்து முதல் வரிசையில இடம் கொடுக்குறாரு, போட்டோ செஷன்ல முதல் வரிசையில இடம் கொடுக்குறாரு. அது பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கிற முதல்வர் இருக்கிற சந்திரபாபு நாயுடு இருக்கிற அதே ரோல இவருக்கு கொடுக்குறாரு, பிஜேபியோட உத்தரவு யோகி பக்கத்துல இவருக்கு இடம் கொடுக்குறாரு. அப்போ அவங்களுக்கும் வந்து இந்த ஆல் இந்தியா லெவல்ல ஸ்டாலினோட இமேஜ் இம்ப்ரூவ் ஆகுது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அதை வந்து அவங்க பாஜக எந்த ஐடியால பண்ணாங்க தெரியாது. சோ ஸ்டாலினுக்கு ஒரு இமேஜ் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுகவோட வலிமையை பார்த்துதான் அவங்க வந்து மதிக்கிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்ல வந்து அவங்களுடைய நோக்கம் வேற ஏதாவது இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஆனா பாயிண்ட் என்னன்னா ஆல் இந்தியா லெவல்ல அவருடைய இமேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, லோக்கல் லெவல்லயும் அவருடைய இமேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க திமுக அமைச்சரவையில ஸ்டாலினுக்கு தனி இமேஜ் இருக்கு. கடந்த 3 தேர்தலா வெற்றி பெறாரு, 3 தேர்தலா கூட்டணி ஒரே மாதிரி கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய தனிப்பட்ட இமேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆல் இந்தியா லெவல்லையும் சரி லோக்கல்லையும் சரி ஒரு கிரெடிபிலிட்டி வந்திருக்கு அவருக்கு. ஆக்சுவலா அதாவது ஜெயலலிதா கருணாநிதி மாதிரி ஒரு பெரிய இன்னும் பாப்புலரா எமர்ஜ் ஆயிட்டாருன்னா அதுக்கான பாதையில போயிட்டு இருக்காரு. ஆனா மத்த எதிர்க்கிற யாருமே இந்த அளவுக்கு இல்ல. சரி, நீங்க ஒரு பெரிய கோட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோடு போட்டீங்கன்னா சின்ன கோடு பக்கத்துல பெரிய கோடு போடுற மாதிரி தான் ஆக்சுவலா. மத்தவங்க எல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து உயர்த்திக்க முடியல ஆக்சுவலா. ஆனா இந்த கம்பாரிசன் ஸ்டாலினை விட எடப்பாடி உயர்றாருன்னு 10% அவர் முதலமைச்சரா வர வேண்டும்னு ஒரு நம்பர் கொடுக்கறாங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அவங்களோட விருப்பத்தை சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாது, கருத்துக்களை படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய விருப்பத்தை அவங்க தெரிவிக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்கணும். அது நேரம் சார் ஒரு தமிழ்நாட்டுல இல்லாம வெளியில இருந்து வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய அமைப்புகள் ப்ரொஃபஷனலா இருக்கு. அந்த மாதிரி அமைப்புகள் ப்ரொஃபஷனலா இருக்கிற அமைப்புகள் எடுக்கிற கருத்து கணிப்புகள் இருக்குல்ல, அதுவே வந்து பல இடங்கள்ல ஃபெயிலியர் ஆகுது. ஆக்சுவலா பல எலெக்ஷன்ஸ்ல ஃபெயிலியர் ஆகுது. 24 அதுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்கலாம். அதாவது வந்து சில கருத்துக்கள் சில நிறுவனங்கள் எடுக்கும் பொழுது மை ஆக்சிஸ் எடுக்கலாம் வச்சுக்கோங்களேன், சரி ஏதோ ஓரளவுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்படாதவன் அவனுக்கு வந்து வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவனுக்கு தமிழ்நாட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ பாண்டியா இருக்க வச்சுக்கோங்களேன், அவர் பாஜகவுடைய ஆதரவாளர், அது தெரிஞ்ச விஷயம், ஓப்பனா தெரிஞ்ச விஷயம். அப்போ நேச்சுரலி அவர் எடுக்கிற கருத்து கணிப்புல சந்தேகம் இருக்கும். இதுவே வேற ஒரு பத்திரிகை மோசடி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சுக்கோ, நீங்க நம்புவீங்களா? யோசிப்பீங்களா? அதே தான் அங்க அப்ளை ஆகும். ஓகே,
முரசொலியை கருத்து கணிப்பு எடுத்து போடுது, இல்ல வேற ஏதோ திமுக ஆதரவு நிறுவனங்கள் கலைஞர் டிவி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து போட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு முழு நம்பிக்கை அது கொடுக்க மாட்டோம். இதுவே வந்து ஒரு ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா கருத்து கணிப்பு எடுத்து வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்புவோம். எடுத்து வச்சு பேச அந்த அமைப்புகள் எடுக்கிறதா விஷயம். ஆக்சுவலா நீங்க வந்து இன்னொருத்தர் எடுக்கிறாரு, வலதுசாரிகள் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க கருத்து கணிப்புகள், எல்லாமே நெகட்டிவ் பண்றாங்க. சில வலதுசாரிகள் வந்து ஏதோ பெரிய தமிழ் தான் உலகத்திலேயே சிறந்த டேட்டா நிபுணர்கள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர் வலதுசாரிகள். அவங்க எல்லாம் சில கருத்து கணிப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே நெகட்டிவ் செட் பண்றது. அதாவது தமிழ்நாட்டுல வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய மனநிலை வந்துருச்சு, திமுக வந்து தோத்துரும், எடப்பாடி பெருசா வலிமை பெற்றுட்டு இருக்காரு அப்படின்ற இமேஜை உண்டாக்குறது. அதே சமயம் விஜய்க்கும் ஒரு காத்தடிச்சு அவரை பம்படிச்சு அவரை வந்து ஏற்றுறதவரை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சீமானை வந்து இதுல ஓரம் கட்டிட்டாங்க. அவர் பெரியார் எதிர்ப்பை கையில் எடுத்தா கூட வலதுசாரிகள் வந்து அவர் கண்டுக்கல, அவரை மாற்றம் இருக்காங்க இப்போ, ஏன்னா அவரை வந்து ஓரம் கட்டி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து இந்த வலதுசாரிகள் அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் இல்ல அவர்கள் நடத்துற நிறுவனங்கள் அவங்க எல்லாம் பண்றாங்க. எப்படி நம்ம திமுக ஆதரவு நிறுவனங்கள் நடத்துற கருத்துக்களை இப்ப நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, அதே மாதிரி இதையும் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடுநிலையா ப்ரொஃபஷனலா பண்றவங்க எடுத்துக்க வேண்டிய கருத்து சொல்ற கருத்துக்களும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அதை தவிர நம்ம பாக்குற பார்வையில இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குன்னு பாக்குற பார்வையில இருந்து இன்னும் அதிமுக அணி வந்து வெற்றி பெற ஸ்டேஜுக்கு வரல, அதை ரொம்ப தூரத்துல பின்னாடி தங்கி இருக்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட். இன்னும் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கிறது இந்த முதல் தேர்தல், அது எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. அவங்களோட கூட்டத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சில நீங்க ஒரு 1.25 லட்சம் மட்டும் வாங்கி வின் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. 1.25 லட்சம் ஓட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சில 30,000 ஓட்டு கூட இருக்கலாம், 40,000 ஓட்டு கூட இருக்கலாம், ஸ்பாயிலரா தான் இருக்க முடியும், ஸ்பாயிலரா கூட இருக்கலாம். நீங்க ஆனா நீங்க 1.25 லட்சம் ஓட்டு வாங்கிட்டீங்களா, வாங்க லெவல்ல இருக்கீங்களா, நிச்சயமாக விஜய் அந்த அளவுக்கு வரல சார், நான் அடிச்சு சொல்றேன். அவருக்கு வெவ்வேறு கான்ஸ்டியூன்சில 30,000 40,000 50,000 வாக்குகள் இருக்கலாம், ஆனால் 1.25 லட்சம் 1.5 லட்சம் வாங்கி வின் பண்ற அளவுக்கு ஒரு வரல சார், அது டெஃபினட். ஆனா அதிமுக பாஜக கூட்டணிக்கு பல தொகுதிகள் அந்த வாய்ப்பு இருக்கு, ஆனால் அவர்களால் மெஜாரிட்டி பெற அளவுக்கு வந்துட்டாங்களான்னு இன்னும் வரல. சார் இப்ப என்னன்னா சார், இந்த அதிமுக பாஜக கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களாகட்டும், நீங்க சொல்ற மாதிரி வலதுசாரி ஆதரவாளர்கள் இவங்க எல்லாரும் தொடர்ச்சியா பேசினது என்டிஏ வந்து நம்பர் 2 பொசிஷனுக்கு வரும், அதிமுக 3வது இடத்துக்கு போகும், இபிஎஸ் அந்த அளவுக்கு வலுவான தலைவர் இல்லாம இருக்கிறது, அண்ணாமலை அப்ப தலைவரா இருந்தாரு, என்டிஏ தான் 2வது இடத்துக்கு வருன்ற மாதிரி எல்லாம் தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே சினாரியோ கூட்டணி மாறினதுக்கு அப்புறம் இப்ப கூட்டணி தலைமை தாங்கிற இபிஎஸ் தான் முதல் இடத்துல வருவாருன்னு இப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு மாதிரி கான்ட்ராடிக்டா இருக்கு. இந்த அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் தனி மனித விருப்பு வெறுப்புகள் சார்ந்தது. அண்ணாமலை மேல ரொம்ப பாசத்தை கூட்டி இவர் இல்லாட்டி தமிழ்நாட்டுல பாஜகவே இல்ல அது இதுன்னு சொல்லி ஏதோ இது பண்ணாங்க. அவரை வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பமா கட்டமைச்சாங்க. ஆக்சுவலா வந்து கடைசியில அவரை வந்து எடப்பாடி பழனிசாமி லெப்ட் ஹேண்ட்ல அவர் டீல் பண்ணிட்டாரு, தூக்கி போட்டாருல. இன்னைக்கு வந்து அவர் எங்க தேட வேண்டிய நிலைமையில இருக்காரு. அவர் தனி கட்சி கூட நாளைக்கு ஆரம்பிக்கலாம், சொல்ல முடியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, தனி கட்சி ஆரம்பிச்சு விஜயோட கூட கூட்டணி சேருவாரு அப்படிதான் இருக்காரு. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து பாஜக தலைமை நீங்க இவ்வளவு பெரிய ஆளு தமிழ்நாட்டுல பாஜக வளர்த்திருக்கீங்கன்னு சொல்ற உங்களை தூக்கி போடுறாங்க அப்படின்னா அவங்க எதையும் அவங்களுடைய அரசியல் தேவைக்காக யார் வேணாலும் தூக்கி போடுவாங்கன்றதுதான் உண்மை. சோ இன்னைக்கு பாஜக வந்து நிச்சயமா வந்து அண்ணாமலை இருந்த போது அவர் ஏதோ சத்தத்தை கிளப்பிட்டார், அதுல இருந்து நம்ம கருத்து வேறுபாடு கிடையாது. அவர் சொல்றது உண்மை இருக்கா பொய் இருக்கா, நேர்மையா தான் சொல்றாரா இல்ல அவர் வந்து அசத்தோட தான் சொல்றாரா, அதெல்லாம் ஒரு அதிக பிரசங்கித்தனமா பேசுறாரா, அதெல்லாம் இருந்தா கூட ஏதோ ஒரு சத்தத்தை கிளப்பிந்தார் வச்சுக்கோங்களேன். பாஜக சார்பா சத்தத்தை கிளப்பிந்தார். அது இங்க இருக்கிற சில இளைஞர்களை வந்து கலந்தது அந்த சத்தம். அது சில பேருக்கு நாரசாரமா இருந்தது, சில பேருக்கு சங்கீதமா இருந்தது. அந்த சத்தம் சில பேருக்கு சங்கீதமா யாரையா இருந்தது அவங்க எல்லாம் அதை பிரச்சாரம் வச்சுக்கோங்க. சோ அவர் இப்ப போன பிறகு பாஜக ஒரு அமைதியான ஒரு மூட்ல வந்துருச்சு, அமைதியான மூட்ல. அதிமுக வந்து அந்த எதிர்கட்சி ரோல் எடுத்துருக்கு. அண்ணாமலை இருந்தபோது அதிமுக ஓரம் கட்டப்பட்டு எதிர்கட்சி ரோல் எடுக்க முடியல. இப்ப அண்ணாமலை தூக்கினது வந்து எடப்பாடிக்கு வந்து அவர் ஓரம் கட்ட பிறகு எதிர்கட்சி ரோல இவர் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கு எடப்பாடி. அதனால இப்ப இவங்களுக்கு வேற வழி இல்ல, அண்ணாமலை போயிட்டாரு, இப்ப அவரை நீங்க கொண்டு வர முடியாது, சரி இருக்கிறது எடப்பாடி, சரி அவரை நம்ம தூக்கி பிம்பத்தை கட்டமைப்போம் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும். அதுதான் பாயிண்ட். உண்மையிலேயே இவங்க எல்லாம் ரெய்னா நாகேந்திரனுக்கு கட்டமைக்கணும் அந்த பிம்பத்தை. அதை வந்து பண விருப்பம் இல்லை அவங்களுக்கு. சோ அந்த லாயல்ட்டியை மாத்திட்டாங்க, எடப்பாடி கொண்டு போயிட்டாங்க லாயல்ட்டியை. ஒருவேளை இப்ப அண்ணாமலையே சப்போஸ் ஒரு ஹைபோதெட்டிக்கல் தான் அண்ணாமலையே தலைவரா இருந்திருந்தா அப்ப இந்த காம்பினேஷன் எப்படி இருந்திருக்கும் சார்? திரும்ப அப்ப யார் தலைவர் யார் கூட்டணி முரண்டி தலைவரா இருந்தா இந்த கூட்டணியே ஃபார்ம் ஆயிட்டாங்க. அண்ணாமலை வந்து நான் வந்து பாஜக தலைமை சொல்றதை கேட்டு ரெடியா இருக்கேன், நான் எடப்பாடியோட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு ரெடியா இருக்கேன் சொன்னவங்கதான் தூக்கி போட்டாங்க. ஐ எம் ரெடி டு, நீங்க என்ன சொல்றீங்களோ தலைமை சொல்றதை கேட்டு நான் இருக்கேன்னு தான் சொல்றாரு அவரு. அதெல்லாம் வெளிப்படையா அவர் என்னெல்லாம் பேசிருக்கலாம். டெல்லியில போய் 3 நாள் கெஞ்சி இந்த போது என்ன சொன்னாருன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி செய்யறேன், எடப்பாடியோட நான் சமரசத்துக்கு போறேன். எடப்பாடி நடுவில் ஒரு பேசுனா எடப்பாடிக்கு ஆதரவா பேசினார் நிறைய.
அப்படிலாம் சொன்னார். சொல்லியுமே எடப்பாடி சொல்லிட்டாரு, வேண்டவே வேண்டாம், அண்ணாமலையோட சகவாசமே வேண்டாம், அவர் தென்னிந்திய பொறுப்பாளராக போடுறேன்னு சொன்னாங்க. அது கூட போடக்கூடாது, அதுல நிறுத்துருங்க, அப்பதான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கே வருவேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அப்புறம் தான் அன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்தார் சாயந்தரம். அந்த அளவுக்கு அண்ணாமலையோட இதுவே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அந்த காத்தே தமிழ்நாட்டில் அனுப்பிக்கூடாதுன்னு எடப்பாடி முடிவு பண்ணிட்டார். ப்ராபபிலி 2 பேரும் ஒரே ஏரியாவில் இருக்கிறதுனால, 2 பேரும் சைமல்டேனியஸா வளர்றதுனால அவர் வேண்டாம்னு கூட ஒரு முடிவு பண்ணிருக்கலாம். அதனால இனிமே அண்ணாமலை பாஜக வருதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஏன்னா வந்து இங்க அவர் வரதே நிறைய பேர் விரும்பல. அவர் இருக்கும்போது எல்லாம் ஆகாவோன்னு நான் நினைக்கிறேன். அவர் போன பிறகு அவர் போனது நல்லதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க, சீனியர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அவர் இனிமே வரது இந்த மாதிரியான நீங்க சொல்ற அந்த நெரேட்டிவ் செட் பண்றவங்க எல்லாம் அவங்களுக்கு இப்ப வேற ஆள் கிடையாது, செட் பண்ண முடியாது. அதனால வேற வழி இல்ல, எடப்பாடியை தூக்கி பிடிக்கிறாங்க. தூக்கி பிடிக்கிற அளவுக்கு எடப்பாடி வந்து செல்வாக்கா வந்துட்டாருன்னா வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குறாங்க. அது எந்த விதத்துல முடியும்னு சொல்ல முடியாது. நன்றி சார், இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.